நான் போன அலுவல் வந்து சக்ஸஸ் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக்குக்கான கியூஆர் எடுத்து கொண்டு வந்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் தான் போக போகிறேன். அப்போ அதைத்தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட மோட்டார் பைக் வந்து சர்வீஸ் போட போகிறோம். அப்போ சர்வீஸ் போடுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டை நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தால் அதையுமே வந்து நான் ஒருக்கா வேண்ட வேணுமே என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலுமே வந்து அது பழுதாக போயிட்டுது. அப்போ அது வந்து நான் இப்போ வேண்ட போகிறோம். அது என்னென்னு சொல்லி நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கன்னு சொல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சி அவங்களுக்குமே வரும், எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கும். அப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வாங்க. பார்த்திங்கன்னா இப்படி பச்சை பெசலண்டு இருந்த அந்த பெசன் புரூட் மரத்தை பாருங்க எப்படி இருக்குது, பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது. இது என்ன நிலைமைக்கு போயிட்டுன்னு நான் காட்டுறேன்னு பாருங்க. உண்மைக்குமே வந்து இப்படி வரமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ தூரத்துக்காக போயிட்டுது. என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாம் மாதிரியே கிடக்குது. நீங்கள் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பழுதாக போனதுன்னு சொன்ன ஒரு மரம். பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் மரம் வந்து இப்படி பழுதாக போயிட்டு உண்மைக்கு வந்து என்ன நடந்துட்டு ரெஞ்சு குருத்து இல்லாமல் அப்படியே பச்சையாகவே கிடக்கு. ஆனால் எல்லாமே வந்து வாடி கொட்டு போட்டுட்டுது. இந்த இடத்துல தான் பிரச்சனையோ இல்லாட்டி நான் இடைக்கிட ஆயிரம் நான் தானே அதுதான் பிரச்சனை. இடைக்கிடங்க ஆயிடுறது இருந்துட்டு எப்பயாச்சும் ஒரு 2 தரம் 3 தரம் தான் நான் இந்த மரம் வச்சதுக்கு. ஆனால் பாருங்க கீழே எவ்வளோ கொட்டுப்பட்டு கிடக்குன்னு சொல்லி. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னோக்கே வச்ச கிளிசரியா மரம் கூட இங்கே பாருங்க வாடவும் இல்லை வளரவும் இல்லை, வந்தபடி அப்படியே நிற்குது. அப்போ இந்த இடத்துல கீழே கல்லுகள் இருக்கிற நாடியோ என்னோ தெரியலை. இந்த மரங்கள் வந்து இப்படி பழுதாக போயிட்டு அங்காலையெல்லாம் அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து பழுதாகிட்டு. உண்மைக்குமே வந்து நான் ஒவ்வொரு மரத்தையும் எவ்வளோ தூரம் நேசித்து வளர்க்குறேன்னு சொல்லி இந்த வீட்டை வார எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்டா நான் அப்படி பார்த்து தான் எல்லாத்தையுமே வந்து வளர்த்து கொண்டிருக்கிறேன். இப்படியா போயிட்டேன்னு உண்மைக்கும் சரியான மெனக்கள். இது வந்து ஒரு நிறைய நாட்களாக வந்து இப்படி தான் கிடக்குது. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் இப்படி எழும்பினோன்னு ஜன்னலத்தில் வந்து பார்க்குறது இது வருதோ என்ன மாதிரின்னு சொல்லி. இருந்தாலுமே வந்து அது அதே கண்டிஷன்லேயே இருந்துச்சு. இல்லை எல்லாம் அப்படி வாடி வாடி கொட்டுப்படுது. என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து இதை போல் மரம் இன்றைக்கு வேண்டி கொண்டு தான் வரப்போகிறேன் சர்வீஸ் போட்டுட்டு வரைக்க. ஆனால் இது வருமண்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னஞ்சு வருங்க குருத்தெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்குது. அப்பா சொல்லிச்சு சிலது நீ தண்ணி அடிக்கடி விட்றான்னு வேறு எது மழுகிட்டோம் இன்னும் தெரியலையாண்டு. அப்போ நான் இப்போ 2 நாளாக தண்ணியும் விடாமல் விட்டு பார்த்தினேன். குருத்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து வந்துச்சுண்டா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமா வந்து இருக்காது. இருந்தாலுமே வந்து நான் இன்றைக்கும் ஒரு மரம் வந்து வேண்டி கொண்டு வந்து வைக்கத்தான் போகிறேன். அப்போ தொடர்ச்சியாங்கண்ட காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதை பாருங்க, சாதாரணமாக ஆட்டுக்கண்டு சும்மா வெட்டி கொண்டு வந்த குழியில் வந்து ஒரு தடியை நட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிற்கிது. பார்த்தீங்களோ
அப்படியே எங்களோட வீட்டை பார்த்தாலே வந்து உண்மைக்கும் வாராக்கள் பார்க்குறாக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கிறதாம். ஏன் அப்படி என்று பார்த்திங்கன்னா, நான் உண்மைக்குமே வந்து ஒவ்வொரு மரங்களையும் என்ன போல் நான் செஞ்சு தான் வளர்க்குறது. மெட்டாக்களும் அப்படி தான் வளர்ப்பினோம். இருந்தாலுமே வந்து இங்கே நான் எல்லாமே வந்து அப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறது. ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு தண்ணி விட்டு அந்த மாதிரி பாருங்க பூவெல்லாம் பூத்து சூப்பராக நிற்கிது. அதுதான் வந்து இது நான் என்ன சொல்கிறது, மரத்துக்கு வந்து தண்ணி நல்லா விடணும், வெயிலும் படணும். அதை விட நாங்கள் அதில் ஒரு பெற்றாக இருக்கணும். அப்படின்றது தான் இந்த மரங்கள் எல்லாம் இப்படி வளர்ந்து வளர்ந்து வரும். அப்போ இதில் ஒன்றுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து எனக்கு சரியான கவலையாக போயிடும். ஏன்டா எல்லாமே வந்து என்னை போல தான் நான் நேசிக்கிறது. அப்போ எல்லாமே வந்து அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொன்றையுமே வந்து வேண்டி வைக்க எல்லாமே என்னுடைய ஞாபகங்களாக தான் இது வந்திருக்கு. இந்த முன்னுக்கு நிற்கிற செம்பரத்தை பார்த்திங்கன்னா இது போன முறை சிந்துன பர்த்டேக்கு வேண்டி வச்ச மரம். அப்படி ஒவ்வொன்றுமே வந்து என்னுடைய ஒவ்வொரு ஞாபகங்களாக தான் வந்து இந்த மரங்கள் எல்லாமே நிற்கிது. அதை எனக்கு உண்மைக்கும் நினச்சிப்பா தான் சரி நான் இதுக்குத்தான் வச்சேன் நான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமே வந்து இந்த மரங்களோட எனக்கு வந்து கிடைக்குது. அதால் தான் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ தூரம் நேசித்து வளர்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றைக்கு சர்வீஸ் போட்டு கொண்டு வந்தாச்சு. உண்மைக்குமே வந்து நான் ஒரு 10:30 அப்படி தான் போயிருந்தேன். 10:30 அப்படி தான் இருக்குமோ 9:30 அப்படி கோல் பண்ணி கேட்டுட்டு விளக்கிட்டு போய்க்க 10:30 ஆகிட்டுது. அப்போ போயிட்டு அங்கே போனால் 2-3 பைக் சர்வீஸ் போட நின்றதாகும். அப்போ எனக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு கொஞ்சம் என்ன 12:30 ஆகிட்டுது. அப்போ நான் வந்து அதில் வெளியில் நல்ல ஜாமரம் நின்றது, அது கீழே தான் இருந்து நாங்கள். அப்போ இருந்துட்டு பைக்கெல்லாம் சர்வீஸ் போட்டு எல்லாம் கொண்டு வந்து விட்டால் வெயிலண்டு அப்படி வெயில் அகோரமாக கிடந்தது. வந்து மலை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாச்சு. வீடியோ முடிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அதை விட பாட்டுகளுமே வந்து போட்டிருந்தேன். இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போலோடாக்க பாட்டு சவுண்டெல்லாம் கிடந்து பின்ன நான் வந்து இவ்வளோ களைச்சி போய் வந்து திருப்பி ஒரு காணொலி எடுக்க அநியாயமாக போடணும்னு சொல்லி போட்டு அப்படியே விட்டாச்சு. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேரம் வந்து இப்போ 12:15. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் வந்து வீடெல்லாம் படிவா கழுவி போட்டு உள்ளுக்கு எல்லாம் கழுவியாச்சு. வெளியில் கொஞ்சம் ரிங்ஸை போட்டு கழுவணும். 2 வெளியில் இந்த மோட்டர் சைக்கிள் ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்கன்னா பின்ன அது எல்லாம் கொஞ்சம் மூர்த்தியாக கிடக்குது. அப்போ அது வந்து நான் பின்னே இருந்தான் கழுவப்போனால் இப்போ உள்ளுக்க ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் கழுவியாச்சு. அப்போ இன்றைக்கி சாப்பாடு வந்து என்ன செய்ய போகணுண்டா பாண்டான் வேண்ட ஒரு ஐடியா உண்டு. ரைட் வழியில் போகிறேன்னு இப்போ இருக்கா போயிட்டு பான் இருந்தால் வேண்டி கொண்டு வந்து சாப்பிடுவோம். அதை விட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து மோட்டர் பைக் பெட்ரோல் அடிக்கிறாங்க இப்போ கியூஆர்லாம் அடிக்கலாமாம். அப்போ அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா சரி வர்றதில்லை. அப்போ நேற்று பின்னே தான் கடைக்கு கொண்டு போய் கேட்டு பார்த்தும் அவைக்கும் சரி வர்றது இல்லையா. அப்போ இன்னொரு ஐசி கொண்டு வாங்க அதில் போட்டு வாங்கன்னு சொல்லி கிடக்குது. அப்போ நான் எண்டேலையும் சிந்துண்டையிலையும் போட்டு பார்த்து சரி வரையில இப்போ அப்பாண்ட ஐசியை கொண்டு இப்படியே வெளியில் போகிறேன்னு அப்படியே வெளியில் விளக்குடைய கிடக்கண்டு இல்லை அலுவலையும் ஒரே இடமாக முடிச்சு போட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் திருப்பி போகிறோன்றது வந்து சரி வராது. அப்போ அதால் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு அப்படியே கியூஆர் அலுவலையும் பார்த்து பானம் வண்டி கொண்டு இந்த தூளுமே வந்து முடிஞ்சுது. அப்போ இரவு சாப்பாட்டுக்கு கறி சமைக்கிறதுக்கான தூளையும் வண்டி கொண்டு இப்போ நான் வரப்போகிறேன். அப்போ அப்படியே போயிட்டு கியூஆர் என்ன மாதிரின்னு நான் போய் வந்து சொல்கிறேன். தெரியாதாக்கள் அங்கேயே போயிட்டு நீங்களும் போட்டுக்கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இப்போ கேஸ் பாவிக்கிறதில்ல தானே. பின்ன கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா அது முதலே கேஸ் அடுப்பு பெருக்கி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கரை தான் கறி மாதிரி ஒரு கலரில் படிஞ்சிடும் அந்த சுத்த வர. அப்போ அது பார்த்திங்கன்னா நான் ரிங்ஸோ தண்ணி போட்டு உறைஞ்சி பார்த்தும் போயில, சும்மா உறைஞ்சி பார்த்தும் போயில, ஓடிக்ரோன் பேப்பர்னு சொல்கிறேன் அந்த பேப்பரால் உறைஞ்சி பார்த்தும் போயில. சரி என்ன செய்கிறேன்டா அப்படியே விட்டாச்சு. அப்போ பிறகு அதை பார்க்க இதை என்ன அப்படி கிடக்கு அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் நிற்கிறது. அப்போ நான் இன்றைக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இப்படி அடுப்பில் உள்ள கரை போடுறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்க அதில் வந்து வினிகரும் அப்பச்சோடாவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு உறைஞ்ச வெள்ளியாக வருமானு சொல்லி கிடந்தது. அப்படி வரையிலேன்னு சொல்லி சொன்னால் தேசி புளி விட்டு உறைஞ்சோம், தேசி புளி விட்டு உறைஞ்சு வருமானு சொல்லி கிடந்தது. அப்போ சரி நான் உங்களும் ஒரு ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு அதை வந்து செய்து பார்த்து நான்
உண்மைக்குமே வந்து சரியான விதத்தில் பயனளிச்சிருக்குது. அப்போ அது வந்து நான் உங்களோட அதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை பாருங்க. என் அடுப்பு வந்து முன்னுக்கு எப்படி இருந்ததும் பிறகு நான் விநாயகரியும் அப்பச்சோடாவும் தான் போனேன். தேசிப்புளி விடையில 2ம் தான் விட்டு செய்த நான். அதுக்கு பிறகு எப்படி வந்தேன்னு சொல்லி பாருங்க. நான் அந்த காணொலியில் ஆட் பண்ணி விடுறேன். பார்த்துட்டு நீங்களுமே வந்து உங்களோட அடுப்பு அப்படி எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை விட அந்த சூச்சல் இருக்குதானே, அந்த சூச்சல் எல்லாம் எந்த நாளுமே போட அதில் சும்மா ஊற்றி வெறும் தானே, எந்த நாளுமே புதுசாக இருக்குமெண்டு அப்படி இல்லை தானே, போட்ட மாதிரி இருக்குமென்னு சொல்லி. அப்போ அதையுமே வந்து இந்த விநாயகரியில் தொட்டுட்டு துடைச்செடுக்கலாம்னு சொல்லி கிடந்தது. நான் வந்து இது துடைக்கிறது வந்து அந்த ஓடிக்குளம் பேப்பர்ன்ற வைப்ஸ் அதை பயன்படுத்தி தான் சூச்சியோட துடைச்செடுக்கணும்னா நல்ல க்ளீனாக வரும். அப்போ நீங்களும் இடைக்கிட அப்படி செய்து பாருங்க. உண்மைக்குமே வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்து மிச்சத்தை பாவம் அவ்வளோ வெளியில் காட்டுறோம்க்கா பாருங்க எப்படின்னு சொல்லி. வெளியில் பாருங்க இன்னொரு வெயிலாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் வெளியில் போனால் தானே சாப்பாடு கறி சமைக்கிற தூளும் இல்லை, அதை விட நேரம் போயிட்டு நீ சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அப்போ டக்குன்னு போயிட்டு எதுவும் பார்த்து கொண்டு வருவோம். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா அப்படி அந்த என்ன சொல்கிறது, கேஸ் வந்து நல்ல ஹீட்டாக. இப்போ அடுப்பு நிப்பாட்டினா பிறகும் ஒரு நாள் நைட் இல்லாமல் அவ்வளோ ஹீட்டாக இந்த அடுப்பு மட்டும் இருக்கிறேஞ்சி. இது வந்து சும்மா நார்மலாக இருக்கும். இது வந்து சரியான ஹீட்டாக இருக்கும். என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் வந்து இப்போ கனநாளா கேஸ் பாவிக்கல தானே. இப்போ இதை வந்து நீ பாவிக்கிற இல்லைன்ற ஒரு முடிவு எடுத்து இதை வந்து துடைச்சி வடியாக நீட்டாக வச்சுட போகிறேன். துடைக்க இது வந்து போகாதான் பாருங்க. நான் இப்போ அப்ப சோடாவும் சேர்த்து வினிகரை ஊற்றுறேன்னுச்சு அப்படின்ச்சு பொம்மி கொண்டு வருது நுரைச்சி கொண்டு. இப்படி எல்லாம் ஊற்றி எல்லாம் விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தால் நான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். நான் இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி வடிவாக வினிகரை ஊற்றி அப்பச்சோடா கொஞ்சம் தான் இருந்தது, அதை வந்து நல்ல வடிவாக எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுட்டேன். இனி வினிகரை வந்து எல்லா இடமுமே வந்து நான் நல்ல வடிவாக எல்லா இடமும் படுற மாதிரி விட்டு விட போகிறேன். பார்த்தீங்களாண்டா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு நான் வந்து ஊற விட்டு அப்போ இந்த மெல்லிய துணியால் நான் இப்படி தொட்டு பார்த்தினேன். சரியான கையெறிவாக இருக்குது. நார்மலாக சமையல் பாவிக்கிற பொருட்களை கொண்டாந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். இருந்தாலுமே வந்து அது கையில் பட சரியான ஒரு எரிவாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் திக்கான துணி எங்கள்கிட்ட விரல் வந்து இதில் படாத மாதிரி கெடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து இப்போ உறைஞ்சி பார்ப்போமோ இந்த மாதிரின்னு சொல்லி. இது பாருங்க அந்த மாதிரி போகுது. பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சொல்லி. நீங்களுமே வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அடுப்புகள் தச்சில் எப்படி இது வந்து இருந்தேன்னு சொல்லி சொன்னேன். இப்படி செஞ்சு பாருங்க. நான் இது நிறைய நாளாகவே செய்யணும்னு நினச்சேன். நான் இது எனக்கு தெரியாமல் போயிட்டு நான் பிறகு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அடுப்பு இப்படி அந்த அழுக்கள் போகிறோண்டா என்ன செய்யணும்னு சொல்ல அதில் வந்திருந்தது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னுட்டு அதை காணொலியாக எடுத்த நான் சரி வந்தால் அவங்களோட பயன்கொள்ள என்ன போல் தெரியாத ஆக்களுக்கு இது வந்து பயன்படும்னு சொல்லி போட்டு இதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களுமே வந்து உங்களோட அடுப்பில் இப்படி ஹீட்டல் கூடினா தான் இப்படி கறக்குறதுன்ற. நான் நார்மலாகவே நல்லா துடைச்சி தான் பாவிக்கிறது. இருந்தாலுமே வந்து இப்படி வந்துட்டு அப்போ நான் அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு காட்டுறேன்னு பாருங்க. ஓகே பாருங்க இன்னொரு க்ளீனாக வந்துட்டேன்னு சொல்லி எப்படி இருக்குது. நீங்களுமே வந்து இப்படி செய்து பாருங்க. இது நான் வந்து கனநாளாக பாவிக்காமல் விட்டனாடு தான் இவ்வளவு தூரம் அப்படி கரையாக இருந்திருக்குது. நார்மலாக இந்த நாளுமே துடைச்சி வேறு சரியாக இருக்குது. இருந்தாலுமே வந்து என் அடுப்பு இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா அது வெக்க கொஞ்சம் கூடி முதலே சமைக்க சட்டியே கருத்த சட்டி அந்த கறி எடுபட மாட்டேன்னு சொல்லி போட்டுது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்குது. இப்போ நான் வந்து இது நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் கேஸ் எடுத்து பிறகு எல்லாம் திருப்பி சமைக்க வடிவாக எல்லாம் செக் பண்ணி பார்த்து போட்டு சமைப்போம். ஓகே பாருங்க சர்வீஸ் போட்ட பைக் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அடிக்கிற காற்றுக்கு நல்ல ஷோக்காக தான் இருக்கு. இதில் பின்ன கொண்டு விட்டு கிடாது ஏற்றி ரக்க கஷ்டமாக கிடாது. இதில் நிற்காட்டும் வீடாக போய் நம்ம ஏற்றி விட மாட்டேன்.
இவங்க என்ன இருக்கிறீங்க? பிள்ளை பசி வந்துட்டு வா சாப்பிடுவோம். சரி சரி வா நட நட. ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்கெட்டு கேக்கும் அப்படியே பானம் தூள் சீனி அதோட சேர்த்து ஒரு டொவியும் கொண்டு வந்தது 10 ரூபா காசுக்கு வேண்டி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் பிளேண்டி போட்டு பானை சாப்பிடுவோம். கேட்க முதல் பாதி பாதி எடுக்க போகிறோம். நானும் சுங்காவும் அப்புறம் பிளேண்டியை போட்டு பானை சாப்பிடுவோம். ஓடு ஆள் கொண்டோடு வச்சு தான் சாப்பிட்றேன். அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள்ட மாமான்ற தோட்டத்தில் விளைந்த சின்ன வெங்காயம் வந்து எனக்குமே வந்து ஒரு கட்டை கொடுத்து விட்டு கிடக்குது. அப்போ இதெல்லாத்தையும் நான் வந்து துப்புரவாகி வைக்க போகிறேன். 2 இடைக்கிட வெளியில் காற்று பிடிக்கக்கூடிய மாதிரி வச்சா தான் எந்த பாவனைக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தனியாக ஒரு ஆளுக்கு உள்ள வெங்காயமே வந்து கூடி போயிடும். அப்போ அதை வந்து சுத்தமான முறையில் வடிவாக இல்லாமல் எடுத்து போட்டு நீட்டாக்கி வைக்க போகிறேன். அப்போ ஒன்றுண்டா இப்படி இதுக்கால் உடைச்சி எடுத்து வெங்காயம் மாதிரி ஆக்கி போட்டு நாங்கள் பாவனைக்கு எடுக்க போகிறோம். வெங்காயம் இல்லாமல் நல்ல வடிவாக நுள்ளி எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல பெரிய பெரிய காயாக இருந்தது. சூப்பராக இருக்குது. உடைக்க நல்லா இருக்குது. என்னோட பெரிய காய் தானே, குட்டி குட்டி காயண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வேண்டியக்குமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் பார்த்து வேண்டுறது. இருந்தாலுமே வந்து இந்த கடைசி அடிக்க வந்து கொஞ்சம் சின்ன இருக்கும். இது மாதிரி குட்டிகள் இருந்தால் அதெல்லாம் உடைக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விடவும் குட்டிகள் வரும் கடையில் வேண்டுறது அடிக்க. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் வந்தது தான், இருந்தாலும் நல்ல பெரிய பெரிய காய்ச்சி வேணும். இதெல்லாம் உடைக்க ஆசையாக இருக்கும். அப்படியே அப்படி எல்லாமே நல்ல வடிவாக நுள்ளி எடுத்தாச்சு பாருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பானெல்லாம் வடிவாக சாப்பிட்டு பிளேண்டி எல்லாம் குடிச்சாச்சு. அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா நான் போன வேலை வந்து நல்ல வடிவாக சக்ஸஸ் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா QR வந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துனான்னு சொல்லிச்சேன். ஏன்டா நிறைய பேர் செய்து சரி வராமல் இருக்கேன். நானுமே வந்து நிறைய நான் ட்ரை பண்ணி பார்த்து நான் எல்லாம் சரியாக வந்து கடைசி நேரம் மட்டும் பிழைச்சி போட்டது. அப்படி எத்தனையோ பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெட்ரோல் அடிக்காம வீட்டிலே வாகனத்தை வச்சிருக்கலாம். அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள்ட பருத்துறை நெல்லியடிக்குள்ளே இருக்கிறார்கள். இங்கே போகக்கூடியதாக வந்திருக்கு. மவிடமண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக சிலையடி என்று சொல்லி இருக்குது. மந்தியைக்கு கொஞ்சம் தள்ளி வேற இருக்குது. இங்கே பருத்துறையிலேருந்து போய் முன்னுக்கு இருக்குது. அதோட முச்சந்தி அவட சிலையடி என்று சொல்கிறது. அப்போ மந்திய பெட்ரோல் சைட்டுனாலே நம்மளா தெரியும். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அங்கால பக்கத்தில் ஒரு ஃபேன்சி கடை மாதிரி ஒன்று இருக்குது, பேபி நீட்ஸ் மாதிரி. அங்கால ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. பிரித்வி ஃபோட்டோ காப்பி கடைன்னு சொல்லி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா மில் ஒன்று இருக்குது. அது பக்கத்துல இஞ்சால் அப்படி நீங்கள் போய்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதில் போயிட்டு அந்த கடை வழியை கேட்டாலே சொல்லி வேணும். நானும் நேற்றைக்கு அப்படித்தான் அதில் கேட்கத்தான் சொன்னேன், இந்த கடைக்காராக செய்கிற வேணும்னு சொல்லி. அவள் பிரித்வி ஃபோட்டோ காப்பி கடையில் பார்த்தீங்கன்னா QR வந்து எடுத்து கொடுக்கணும். அவையே எல்லாம் செய்து எலிமினேட் பண்ணி அப்படி சின்ன காட் மாதிரி தெரிவினோம். ஏன்னா ஃபோனில் சூன் பண்ணி பார்க்க அப்புறம் சினாக்கினோம் பெட்ரோல் சைடில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிச்சினோம். அப்போ சரி அதுவும் சரிதான், அவையும் வந்து நீ என்ன பார்க்குறது. அப்போ இப்படி காட் மாதிரி செய்து தெரியணும். அப்போ அதை வச்சு நாங்கள் நீ பெட்ரோல் அடிச்சுக்கொள்ளலாம். எனக்கு வந்து 5 லிட்டர் பெட்ரோல் தராமல் வந்திருக்கோம். சரி, ஏன்னா பெட்ரோல் அவ்வளோ அவசியமண்டு இல்லை, இருந்தாலுமே வந்து அவசரத்துக்கு அடிக்கிறதுக்கு தேவைதான்னுட்டு தான் நான் எடுத்துக்கொண்டு வந்து வச்சேன். நான் அப்போ ஆட்டோவுக்கு வந்து எடுக்கணும். ஆட்டோவுக்கு புத்தகம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டுனாங்க. அது புத்தகம் வந்த அப்புறம் தான் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு வேண்டாம். அதில் அந்த நம்பர் ஒன்று வேணுமா. இதில் ஆட்டோவில் இங்கே கிடக்குதான், எனக்கு அதெல்லாம் தேடி எடுக்க தெரியாது. வந்த பிறகு ஆட்டோவுக்குமே போய் எடுத்துக்கொண்டு வந்தால் சுகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நான் வந்து எங்களுடைய காணொளி, இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த அடுப்பு தான் மெயினாக நான் திரைச்சி எடுத்து பார்த்தேன்னால அதை என்ன சொல்கிறது நல்ல சூப்பராக வந்துருக்குது. அதை போல் நீங்கள் செய்து வாங்கி பாருங்க. அப்போ மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நான் மரம் மண்டபம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஷன் ப்ரூட் கண்டு அது மில்லியல் வந்து அரிச்சு கிடக்கு, புழு அரிச்சு கிடக்குது. அப்போ ஒரே ஒன்று தான் கிடந்தது. அப்போ அதை வந்து நான் வேண்டி கொண்டு வைக்க அதுவுமே வந்து பலதாக போயிடுமன்னுட்டு நான் வேண்டாண்டு விட்டு வந்துட்டேன். அப்போ நேற்றைக்கு அங்காள் பக்கம் போனேன், நெல்லியடிக்கு அங்கால புறாப்பொருக்கிக்கு. அவள் அது வார வழியில் உள்ள கடையில் தான் பார்த்து நான் பருத்துறைக்கு நான் போயில பருத்துறை போய்க்க நாங்கள் முதல் வேண்ட கடையிலே வந்து வேண்டக்கூடியதாக வந்திருக்கும். நான் போய்க்க அதை வேண்டி கொண்டு வந்து வைப்ப பண்ணிட்டு நேற்று அதில் வேண்டா வந்துட்டேன். அப்போ இவ்வளோ நான் வந்து என்னுடைய காணொளி மறக்காமல் லைக் பண்ணி, ஃபோன் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணி ஒன்று ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த காணொளியை இன்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி உறவுகளே.